ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி தான் இது. கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷலு. அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. இன்றைக்கி நான் இது பண்ணி காட்ட போகிறேன். இது உங்கள் வீட்டிலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன். வெல்லம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. சுக்கு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏலக்காய் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நெய் தேவையான அளவு, திருவன தேங்காய் தேவையான அளவு, பலாப்பழத்தை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வெல்லத்தை நல்லா பாவு காய்ச்சிக்கிடுவோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து வெல்லத்தை பொடி பண்ணதை நல்லா பாவு காய்ச்சி வச்சுக்கோங்க. காய்ச்சி நல்லா இருத்து வச்சுக்கோங்க ஒரு அரிப்பில். இந்த மாதிரி நல்லா இருத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் தேவையான அளவு பலாப்பழத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க தண்ணியை ஒரு கிளாஸ் ஊற்றிக்கோங்க. கூல் வாட்டர் ஊற்றிடாதீங்க, கொதிக்கக்கூடிய தண்ணியை மட்டும்தான் ஆட் பண்ணணும். நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 விசில் வர்றது வர விடுங்க. இந்த பக்குவத்தில் நல்லா வெந்திருக்கணும் பலாப்பழம். காய்ச்சின பாகுவை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கட்டியான பதத்தில் வரணும். நல்லா கொதிக்க விட்ட பிறகு குறைச்சே வச்சுக்கோங்க. குறைச்சி வச்சு நல்லா கிளறி விடுங்க. ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. சுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. சூப்பரான சக்கை வரட்டி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தன்னா உங்கள் வீட்லேயும் இதை மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.